ஜேபியும் இன்னைக்கு நாம் தைக்க போகிறது அடுக்கடுக்காக ஜிப்பு வச்ச அழகான மினி தோள் பையில் பாகம் 2. ஏற்கனவே பாகம் 1 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இது பாகம் 2 இந்த மாதிரி இருக்குதா? இப்போது இந்த இடத்துல 2 அங்குல அளவுள்ள ஒரு பீஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸை இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இது மேலே வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம ட்ரம் பண்ணி நீட்டாக தான் வச்சுருக்கிறோம். ஸோ அளவு கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டு கிளாத்து திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் ஒன்றும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு முன்பாக இந்த மாதிரி இருக்கும். 4 ரன்னர் 4 ஜிப்பு வச்சு தைச்சிருக்கிறோம். அந்த இடையில 3 தையல் மட்டும் தெரியும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி இருக்கும். நம்ம தைச்சி முடிச்ச பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு லைனிங் கிளாத் வச்சு தைச்சிடலாம். முன்பாகத்துக்கு ஏற்கனவே 5 பீஸ் லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இருக்கிறதே பெரிய அளவான 9க்கு 9 அங்குலம் இருக்கு இல்லையா, அந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற பெரிய கிளாத்து, இந்த கிளாத் எடுத்துடலாம். எடுத்துட்டு அது மேலே இந்த போஸ் வச்சிடலாம். வச்சு முதல் சிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஏற்கனவே ஒரு படிமான தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இங்கே நமக்கு பேக்கெட் கிடச்சிருச்சு. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஜிப்புக்குரிய பேக்கெட் ரெடி. இப்போ 2வது ஜிப்புக்குரிய பேக்கெட் ரெடி பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற பெரிய கிளாத்தை எடுத்து அதை இதுக்கு அடியில் வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே படிமான தையல் தெரியுதா 2வது ஜிப்பில், அது மேலே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல நமக்கு 2 தையல் ஆயிடும். அப்படிதானே? இப்போ இந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக 1 இன்ச் அளவில் 3 கிளாத் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த கிளாத்துலேருந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை இந்த மாதிரி மடக்கி எடுத்துட்டு 2 பக்கமும் சிலம்பல் தெரியாத படிக்கி மடக்கிட்டு இந்த இடத்துல வச்சு 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். ரைட். இப்போது இந்த சிப்பை திறந்தா இதுக்குரிய பேக்கெட் கிடச்சிரும். இந்த சிப்பை ஏற்கனவே நமக்கு ஒரு பேக்கெட் தச்சு முடிச்சிட்டோம். ஓகேவா? ரைட். இப்போது பின்பாகத்தில் 2 கிளாத் ஆயிடுச்சு. அந்த 2 கிளாத்தையுமே இந்த பக்கமாக திருப்பி பிடிச்சிட்டு இப்போ 3வது இன்னொரு தையல் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற பெரிய பீஸை அடியில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். திரும்பவும் அதே மாதிரி தான். இப்போ 2 தையல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு 1 இன்ச் கிளாத் எடுத்து சிலுபல் தெரியாமல் இந்த மாதிரி மடக்கி எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சு 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம்.
எஸ், இப்போது இதை திறந்தால் இதுக்கு ஒரு பேக்கெட் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஜிப்பை திறக்கிறப்போ ஒரு பெரிய பேக்கெட், அடுத்த ஜிப் திறக்கிறப்போ அதை விட கொஞ்சம் குட்டி பேக்கெட், அடுத்த ஒரு ஜிப் திறக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் குட்டியான பேக்கெட் கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போது கடைசியாக இன்னும் ஒரு ஜிப் இருக்குது, அதுக்கு ஒரு பேக்கெட் வச்சு தைக்கிறதுக்காக எகெயின் திரும்பவும் எல்லா லைனிங் கிளாத்தையும் நம்மளோட வலது பக்கமாக எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு மீதம் இருக்கு இல்லையா ஒரு குட்டி பீஸ், அந்த பீஸை அடியில் கொடுத்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஏற்கனவே இங்கே தையல் போகுது இல்லையா, அது மேலே இன்னொரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல 2 ஸ்டிச்சஸ் தெரியுதா, அந்த இடத்துல இன்னொரு பீஸ் 1 இன்ச் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கடைசி ஜிப்புக்கும் பேக்கெட் கிடைச்சாச்சு. ஓகேவா? இப்போது அடுக்கடுக்கராக இருக்கிற எல்லா கிளாத்தையும் ஒன்று போல் எடுத்து விட்டு ஜிப்பெல்லாம் லாக் பண்ணி வச்சிடலாம். நீட்டாக எடுத்து விட்டு 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ், இப்போது நமக்கு அடுக்கடுக்கான ஜிப்பு கொண்ட அழகான முன்பாகம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது செக் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு பேக்கெட் நல்ல பெரிய பேக்கெட். ஓகேவா? அடுத்தது செகண்ட் பேக்கெட்டுமே ஓரளவு பெரிய பேக்கெட். மூணாவது பேக்கெட்டுமே எஸ் தாராளமான பேக்கெட். கடைசியாக இருக்கிற 4வது பேக்கெட், அதுவுமே நம்ம பர்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்தளவுக்கு நல்ல கெப்பாசிட்டி உள்ள பேக்கெட் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே க்யூட்டான முன்பாகம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட இந்த முன்பாகத்துக்குரிய ஒரு லைனிங் கிளாத் இருக்குது, ஒரு உள் பேக்கெட் இருக்குது, எகெயின் பின்பாகம் இருக்குது இல்லையா, பின்பாகத்துக்குரிய 3 பீஸுமே இருக்குது, ஒரு ஜிப் இருக்குது, ஒரு கைப்பிடியும் இருக்குது. ஓகேவா? இப்போது மினி தோல் பை எப்படி தைக்கிறதுங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். பாகம் 3 சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம். ஏற்கனவே பாகம் 1 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம், அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேவா? ரைட். இது ஜேபியின் தையலகம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்றைக்கி பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.